இது வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும்தான் நினச்சிருந்தாங்க. யூதர்களுக்கு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் படிப்படியாக, இன்னும் நல்லா சொல்லலாம், அடித்து திருத்திட்டு வர்றாரு. அதாவது பவுலடியாரும் பேதுருவும் முன்னாடியே சொல்லிட்டு வர்றாங்க, நம்ம சுமக்க முடியாத பாரத்தை ஏன் அவர்கள் மேல் வைக்க வேண்டும்? நமக்கே அதில் ரட்சிப்பு கிடையாது, நாமே விசுவாசத்தின் மூலம் வர மாட்டோம், நீங்கள் இப்போ மறுபடியும் கொண்டு வைக்கிறீங்களே. அதாவது ஒரு காரியத்தை நீங்கள் அறியணும், என்னென்னா சுவிசேஷத்தை சுவிசேஷமாக சொல்லணும், அதோட கலாச்சாரத்தை சேர்க்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் நெட்டு முழங்காலில் நின்னாதான் உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் குளிர் காலத்தில் இது பண்ண முடியாது, உட்கார்ந்து தான் அவன் ஜெபம் பண்ணுவான். நல்ல உபதேசத்தை நம்ம சொல்கிறத விட தவறான உபதேசத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்லுவாங்க. வசனத்தை அப்படியே எடுத்து அங்கங்கே அப்பிடுவாங்க, மனப்பாடமாக இருப்பாங்க. எனக்கு அதுதான் பெரிய கொஸ்டின். தவறான உபதேசத்துக்கு இவ்வளவு மனப்பாடம் பண்ணி பண்ணுறாங்கன்னா, நல்ல உபதேசத்தை சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றுமென்றும் சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்பதை நீங்கள் எங்களோடு கூட பயணிக்கிறபடினாலே நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை புதிதாக இந்த நேரத்தில் சேர்ந்திருப்பீர்கள் என்றால், ஆதி அப்போஸ்தல சபைகளிலே அவர்கள் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்? ஏன்னா இன்றைய நாட்களிலே சுவிசேஷங்கள் ஆதி அப்போஸ்தல சபைகளிலே அறிவிக்கப்பட்டதற்கு கணிசமாக என்று சொல்ல முடியாது, முழுவதுமாக சில இடங்களிலே மாற்றப்பட்டு இருக்கிறது. வேறொரு சுவிசேஷம் விழுந்து சபைகளை இப்பொழுது தராதரத்தில் குறைத்து கொண்டு இருக்கிறது. எனவே நாம் திரும்ப ஆதி அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாம் ஆதி அப்போஸ்தலர்கள் உபதேசித்த உபதேசத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக அவர்கள் அறிவித்த சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதனுடைய பின்னணியில் அநேக காரியங்களை நீங்கள் வாசித்து கொண்டு வருகிறீர்கள், அநேகர் என்னோடு கூட நீங்கள் பேசி கொண்டு வருகிறீர்கள். இந்த சுவிசேஷத்தை நாம் ஏன் இழந்து விட்டோம் என்று சொல்கிற பெரிய கேள்வி யாருடைய மனதிலாவது இருக்குதா அப்படின்னு நான் கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு உங்களுடைய மனதிலும் அவருடைய மனதிலும் இருக்கும். 15வது அதிகாரத்துக்கு நாம் வந்துட்டோம். 15வது அதிகாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், இடையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு பின்னணியமாக நாம் பார்க்க வேண்டுகிறோம். இந்த 15வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இது பவுலடியாருடைய முதலாவது சுவிசேஷ பிரயாணத்திற்கும் 2வது சுவிசேஷ பிரயாணத்திற்கும் இடையில இருக்குது. முதலாவது சுவிசேஷ பிரயாணம் 13, 14வது அதிகாரங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. 14வது அதிகாரத்தை முடிந்து விட்டு திரும்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்தியோகியாவுக்கு, அதாவது சிரியாவில் உள்ள அந்தியோகியாவுக்கு திரும்பி வருகிறார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாக செய்த கிரியைகளை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆச்சரியம் மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கு வருகிறது. ஏனென்றால் இப்பொழுது சுவிசேஷத்திற்கான வாசல் இப்பொழுது புறஜாதியாருக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும்தான் நினச்சிருந்தாங்க. யூதர்களுக்கு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் படிப்படியாக, இன்னும் நல்லா சொல்லலாம், அடித்து திருத்திட்டு வர்றாரு. ஒவ்வொரு பகுதியை நாங்கள் நல்லா பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ரொம்ப தெளிவாக சுவிசேஷமானது புறஜாதியாருக்கு செல்ல வேண்டும் என்பதை 8வது அதிகாரத்திலேருந்து ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடியே இருக்குது. பேதுருவானவர் சொன்னார், என்ன சொல்கிறாருன்னா, இது புறஜாதியாருக்கு ஒளியாக வந்திருக்கிறாருன்னு சொன்னாலும் இன்னும் புரியலை. 9வது அதிகாரம் அவருக்கு 3 தடவை அடித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு தபா இல்லை, 3 தபா சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் இப்படி சுவிசேஷமானது பங்காக போகுது. 11வது அதிகாரம் நாம் வரும்பொழுது பார்த்தோம், இந்த சுவிசேஷமானது பூரணமாக இப்பொழுது கிரேக்கர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 11வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு பின்பதாக அந்தியோகியாவிலே சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த சபையானது முழுக்க யூத கிறிஸ்தவர்கள் அல்ல, புறஜாதி கிறிஸ்தவர்கள், கிரேக்க மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் உள்ள ஒரு சபையாக மாறுகிறது. அந்த சபைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை பாருங்க, என்ன கிருபையை கொடுத்தாரு? அந்த சபைக்கு என்ன கிருபையை கொடுத்தாரு? உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை அந்த சபை கொடுக்கிறார். எருசலேம் சபை ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தாலும் அந்தியோகியா சபையானது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மத்திய பகுதியில் வருது, ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. திரும்ப அந்த அந்தியோகியா சபைக்கு வர்றாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள் எப்படி நடந்ததுன்னு. இப்போ ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை ஆரம்பித்தது? விருத்த சேதனம். ரொம்ப தெளிவாக ஒரு நிமிஷம் ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். என்ன விருத்த சேதனம்னா என்ன பிரச்சனை வந்ததுங்க?
சுவிசேஷத்தை எப்படி குளறுபடியாக்கினார்கள்? யூதர் அல்லாதவர்கள் யூதர் அல்லாதவர்கள் தன்னுடைய முறைமைகளை பின்பற்றினாதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்களா? நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றாங்க. அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்டாலே ஒழிய உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு விசுவாசம் மட்டும் போதாது. சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் மோசேயினுடைய பிரமாணங்களை திருப்பி ஃபுல்லா இவங்களுக்கு மேல செலுத்துற மாதிரி ஒரு மோசேயினுடைய பிரமாணங்கள், அதாவது ஒண்ணுல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் கொண்டு வர்றது. ஆமா, ஏதாவது ஒரு இதை ஆரம்பிச்சாலே இப்போ அதாவது பவுலடியாரும் பேதுருவும் முன்னாடியே சொல்லிட்டு வர்றாங்க, நம்ம சுமக்க முடியாத பாரத்தை ஏன் அவர்கள் மேல் வைக்க வேண்டும்? நமக்கே அதுல ரட்சிப்பு கிடையாது, நாமே விசுவாசத்தின் மூலம் வரமாட்டோம். நீங்க இப்போ மறுபடியும் கொண்டு வைக்கிறீங்களே, இது யாரு இந்த பிரச்சனையை உருவாக்குனதுன்னு நாம் பார்த்தோம். அந்த யூதர் பரிசேயர்கள் கிறிஸ்தவர்களா மாறினவங்க அந்த பிரச்சனையை கொண்டு பரிசேயர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் எங்க இருந்து போறாங்க? எங்க இருந்து? எருசலேமிலிருந்து புறப்பட்டு போறாங்க. அதாவது அந்த நாட்களிலே, அதாவது தேசாந்திரியர்களாகுது, ஐட்டினரண்ட் எவாஞ்சலிஸ்ட். இப்போ நம்ம சொல்றது ஐட்டினரண்ட் எவாஞ்சலிஸ்ட். எந்த வீடும் கிடையாது, அப்படியே போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி போனவங்க என்ன செஞ்சாங்க, போகிற இடங்கள்லாம் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது ஒரு காரியத்தை நீங்கள் அறியணும், என்னென்னா சுவிசேஷத்தை சுவிசேஷமாக சொல்லணும், அதோட கலாச்சாரத்தை சேர்க்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் நெட்டு முழங்காலில் நின்னாதான் உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் குளிர் காலத்தில் இது பண்ண முடியாது, உட்காந்து தான் அவன் ஜெபம் பண்ணுவான். இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆக சில காரியங்கள்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் நெட்டு முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுறது நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணால் மட்டும்தான் ஆண்டவர் கேட்பான்னு சொல்கிறோம்ல, அதுதான் பிரச்சனை. கலாச்சாரத்தை கொண்டு போடுறாங்க. இப்போ இந்த எருசலேம் சபையிலிருந்து யார் அனுப்புனதா சொல்கிறாங்க? யாக்கோப் அனுப்புகிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு கையை கழுவிட்டார், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றார். பின்னாடி உள்ள பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம், அதுக்கு பின்னாடி பகுதியில் பார்த்தா 24வது வசனத்தை வாசிங்க ஜாஸ்பர். எங்களால் கட்டளை பெறாத சிலர், நாங்கள் அனுப்பலையா அந்த ஆளுங்களை, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு இங்க இருந்தா போயிருக்கிறாங்க, என்ன எங்கள்கிட்ட சொல்லிட்டு போல. இதுதான் அந்த சபைகளில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது. அதாவது சபைகள்ல இருந்து யாரை அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லி பார்க்க வேண்டும். அவங்க எந்த ஒரு மிஷினரியுமே அந்தந்த சபைகளிலே அனுப்பப்பட்டவராக இருக்க வேண்டும். அருமையான ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், நீ ஆர் யோ சென்ட் மிஷினரி ஆர் வென்ட் மிஷினரி அப்படின்பாரு. நீ என்ன எந்திரிச்சு புறப்பட்டு போயிட்டியா, அல்லது உன்னை சபையாக உன்னை பிரதிஷ்டை பண்ணி உன்னை அனுப்புனாங்களாம். ஏன்னா இப்போ சபையாக அனுப்பும்போது தெரியும். ஏன்னா நான் படிக்கிற வேதாகமத்தில் நான் நேராக படிக்கும்போது, இப்படி தலைகளாக படிக்கும்போது, நேராக படிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் சபை ஊழியக்காரர்களை அனுப்பினது, அல்லது இன்னொரு மூத்த ஊழியக்காரர் ஒரு சபையிலிருந்து அவங்களுடைய நல்மதிப்போடு ஒரு ஊழியக்காரரை எடுத்து அனுப்புகிறாங்க. இதுதான் முறைமை. நம்ம இப்போ எல்லாம் டெடிகேஷன் சர்வீஸ் கல்யாண மண்டபத்தில் நடத்துகிறோம், இடம் இல்லைன்னு இல்லை, சபை இல்லைன்னு சொல்லி. எங்களால் கட்டளை பெறாத சிலர் புறப்பட்டு வர்றாங்க, அவங்க போய் தான் குழப்புறதை பார்க்குறோம். என்ன குழப்பிட்டாங்க? வாசிங்க 15வது அதிகாரம் 1வது வசனம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இதுதான் முதல் தடவை பார்க்கும்போது தப்பான காரியத்தையும் சரியா பண்றாங்க. இல்லை, போதகம் பண்ணாங்க, அவங்க உட்காந்து டீச் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் நடக்கணும்ன்ட்டு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல உபதேசத்தை நம்ம சொல்கிறத விட தவறான உபதேசத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்லுவாங்க. வசனத்தை அப்படியே எடுத்து அங்கங்கே அப்பிடுவாங்க, மனப்பாடமாக இருப்பாங்க. எனக்கு அதுதான் பெரிய கொஸ்டின். தவறான உபதேசத்துக்கு இவ்வளவு மனப்பாடம் பண்ணி பண்ணுறாங்கன்னா, நல்ல உபதேசத்தை சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லணும், அவங்க அடுத்ததாக இன்னொரு பகுதி நாம் பார்த்தோம். 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் இதே காரியம் வருது. மறுபடியும் இன்னொரு தடவை அவங்க வர்றாங்க. இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. திரும்ப அதே காரியங்கள். சரி, 15:5 வாசிங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். கொஞ்சம் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படிக்கு மேலே அடுத்தது. முதல்ல என்ன சொன்னார்? மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடைய வேண்டுங்கிறாரு. இங்கே என்ன வருது? விருத்த சேதனமும் பண்ணணும், மோசேயினுடைய நியாய பிரமாணங்களையும் கடைபிடிக்கணும். அப்போ அடுத்த படி கொண்டு, அதாவது எல்லாம் செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஒரு கப்ளிங் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வரிசையாக வருது திரும்ப. பின்பதாக இன்னொரு பகுதி 15வது அதிகாரத்தில்
நம்ம பின்பகுதியில் பார்த்தா எங்களால் கட்டளை பெறாத சிலர் என்ன சொல்கிறாங்களா? 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். 24. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. நீங்கள் எந்த சுவிசேஷம் இப்போ வந்து யாராவது நம்ம சபைகளில் கள்ள போதகம் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனை உடனே என்ன பிரச்சனை ஏற்படும் அந்த சபையில்? உங்கள் சபையில் இருக்காங்க, இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க சபை, உங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் இன்னொரு இடத்துலேருந்து வந்து ஒரு வீட்டில் போய் புகுந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, என்ன உடனே பிரச்சனை ஏற்படும்? என்னங்க? டீம் ஃபார்ம் ஆகிடும். அப்படி டீம்னா என்ன ஆகிடும்? ஃபுட்பால் யார் அப்புறம் இல்லை, பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க? பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியல. அவங்க மட்டை அடியாக அடிச்சிருவாங்க, உங்கள் பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வேற என்ன செய்வாங்க? அப்படி பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் அவங்க மனதில் என்ன ஆகும்? தப்பான உபதேசம் என்ன ஆகும்? அந்த சபையிலேயே 2 பிரிவா, அதுதான் டீம்னு சொன்னாங்க. ஆமாம், 2 பிரிவாக பிரிஞ்சிடும். வேற என்ன இருக்கும்? அந்த பேசினவருடைய தான் சரின்னு சொல்லி அந்த ஒரு அது சரியா இருக்குமோ அப்படின்னு, என்ன அவர் சொல்றது நல்லா இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வேற என்ன நடக்கும்? நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்க. நான் சொன்ன முதல்ல ஆரம்பிப்பாரு, அது கடைசியில் அப்படி தான் போகும். ஆனா ஆரம்பிக்கும் போது அந்த இதை சொல்றேன், என்ன நடக்கும் அங்க? இதுல சொல்ற மாதிரி கலக்கம். அங்க ஒரு குழப்படி இருக்காங்க. அதாவது மீனை, அதாவது குட்டையை கலக்கினாதான் மீனை பிடிக்க முடியும். எந்த இடத்துலையும் சபைகளில் என்ன ஆகும்னா உடனடியாக ஒரு கலக்கம் இருக்கும். அடுத்ததாக அவருடைய ஆத்துமாக்கள் புரட்டி போடப்படும். எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம இது வரைக்கும் செய்கிறது சரியா? அதுதான் கொஸ்டின் வரும். இப்படி உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் வந்து அவங்கள திட்டாமல் நீ யார் சொன்னான்னு அந்த ரூட் காசை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் இவங்க செய்கிறாங்க. உங்களுடைய வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டி போகிறார். எந்த சபையிலும் இந்த ஒரு கலக்கமும் ஆத்துமாக்கள் புரண்டு போவதும் ஒரு தயக்கமும் இருக்கும் என்றால் ஏதோ கள்ள போதகம் இங்கே வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நல்லா உற்சாகமாக இருந்தாங்கன்னா வரும். ஏன்னா நீங்கள் நல்லாவே நான் பார்த்துருக்கேன், என்னுடைய சபைகளில் நடத்தும்போது சபைகளில் பார்த்துருக்கேன். என்னென்னா முதல் நாள் நல்ல உற்சாகமாக முன்னாடி நின்று கையை தட்டினவர் ஏதாவது ஒன்றுனா பின்னாடி இருந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு இருப்பார். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. கையை தட்டினவர் கையை கட்டிக்கிட்டு இருப்பார், இன்னும் கொஞ்ச நேரம் கையை காட்டி பேச ஆரம்பிப்பார். அங்கிருந்து நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அங்கேருந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவார். அங்கேருந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவார். நீங்கள் எத்தனை பேர் சபைகளில் வந்து பிசாசு விரட்டி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் போனோடனே அது தெரியுமா பிசாசு இருக்குன்னு? இல்லை ஆடின பிறகு தான் தெரியுமா? என்ன? பார்வையிலே தெரியும். பார்வையிலே தெரியும். ஆமாம், பார்வையிலே. அதாவது நமக்கு வந்து ஆவியிலே உணர்வோம், இந்த இடம் சரியில்லையே, யாரோ ஒரு ஆள் உட்காந்து இருக்கிறாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் மூஞ்சபடி ஒரு தடவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் சபைகளிலே கள்ள உபதேசம் அது ஒரு பெரிய பிசாசு. அது மூஞ்ச பார்த்தாலே டேலி ஆகாது, அந்த ஸ்பிரிட் டேலி ஆகலை நமக்குள்ள அப்படின்னு. அதுதான் இதுதான் நடந்திருக்கேங்க எல்லா சபைகளிலும். அப்போஸ்தலருக்கு விரோதமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன முக்கியமான என்ன? ஆத்துமாக்களை புரட்டி போடுகிறார்கள். நான் இன்னொன்று சொல்லிட்டு வந்தேன், இது வரைக்கும் ஊழிய முறைமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் தான் கேட்டுட்டு இருந்தேன். நாங்களே டிவியில் பார்க்கும்போது என் மனைவி சொல்கிறாங்க, எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ வர்றீங்களே அப்படின்னா, நான் எங்கேயும் சுற்றலை, நேரடியாக தான் போயிட்டுருக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, இது வரைக்கும் ஊழிய முறைமை என்ன? அப்போஸ்தலர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்க? சுவிசேஷகர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதற்கடுத்ததாக சிதறி போனவர்கள் எல்லாரும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் இல்லையா? யார் சுவிசேஷத்தை? எல்லாரும் போய் போன இடங்கள்லாம் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக்கி அங்கங்கே சபைகளை உருவாக்கினார்கள். இப்போ புது புது இடங்கள்லாம் சபைகள் உருவான போது முறைமை என்ன இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா, எருசலேமிலிருந்து யாராவது ஒரு சூப்பர்வைசர் போவார். முதலாவதாக யாரை அனுப்புனாங்க? பேதுருவையும் யோவானையும் அனுப்புனாங்க. அப்புறம் யோவானுக்கு ரொம்ப ஏதாவது வேலை இருந்திருக்கும், அடுத்த இடத்துக்கு போயிடுவான். அதனால் பேதுரு மட்டும் போகிறாரு 8வது அதிகாரத்தின் பின்பகுதியில். அதுக்கு அடுத்ததாக 11வது அதிகாரம் வரும்பொழுது பர்னபாவை அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? அவங்க சரியான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபையானது திடமாக கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா. இது வந்து நம்ம ஊழியக்காரங்களை அனுப்பக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய பாடம். அதாவது சும்மா அனுப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு கையை கழுவிட்டோம் அப்படின்னு இல்லை, மாதம் மாதம் கொடுத்துடணும். கட்டுன சபைகள் தராதரமாக அது ஆணித்தரமாக அடித்தளத்திலே கட்டப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும்.
சபைகளை சென்று அவங்க என்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், என்ன சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நான் மிஷனரி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துல திடீர்னு நான் போகும்போது பஸ்ஸில் நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு தம்பி, எங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண தம்பி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. என் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரில, எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாரு. நான் வந்து ஏய் தம்பி என்ன பண்ணுறேண்ணே, ட்ராக்ஸ் கொடுக்குறேண்ணா அப்படின்னா. வெரி குட், ரொம்ப நல்லது, ரொம்ப உற்சாகமாக செய்கிறேன். அப்படி தான் நான் வந்து என்ன செய்யலாம், நம்ம ட்ராக்ஸ் கொடுத்தா தானே என்ன செய்வீங்க, கோஆர்டினேட்டராக போட்டுருவீங்களேண்ணா. அடிப்படையிலே பிரச்சனை. இன்னொரு இடத்துல இப்படி இன்னொரு இடத்துல நடந்துச்சு. என்னதுன்னா பார்த்தா போனார், அடுத்த வாரமே என்ன நடந்ததுன்னா, ஆனால் அங்கே வந்து பிரதர் அங்கே வந்து ஒரு 90 குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் உடனே கொடுத்துடலாம். ஏன்னா போன வாரம் தான் அனுப்பணும், அதுக்குள்ளே 90 பேர் உடனே கொண்டு வந்துட்டல, எப்படி கொண்டு வந்தேன், எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன்னு சொன்னோம். சபை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், எல்லாருக்கும் வீடு கட்டி தர சொன்னோம். கடைசியில் என்ன ஆச்சு, அந்த இடத்தையே மூட வேண்டியதாக இருந்தது.